தயவு செஞ்சு சீப்பா காசை கொடுத்து டேட்டாபேஸ் வாங்கி உங்க காசை வீண் பண்ணாதீங்க. அது டோட்டலா சீப் லீட்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ப்ராப்ளம் தான் கொண்டு வந்து கொடுக்கும். ஓகேங்களா? சீப் லீட் அப்படின்னா அது லோ கமிட்மெண்ட் அதுனா லோ கன்வர்ஷன். ஸோ அது வந்து சீப் லீடை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வேஸ்ட் தான் பண்ணுமே தவிர உங்கள் காசு வந்து நீங்கள் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்க முடியாதுங்க. ஒரு உதாரணத்துக்கு 5 ரூபா பர் லீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடு பார்த்து வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஒன்னா அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃபாக இருக்கும், இல்லைனா இன்ட்ரெஸ்டட் இல்லாமல் இருப்பாங்க, இல்லைனா பட்ஜெட் இருக்காது. ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ராங் டார்கெட்டிங். குவாலிஃபைட் லீடுனா இந்த 3 விஷயம் இருக்கணும். ப்ராப்ளம் இருக்கணும், அதுக்கு அவங்க சொல்யூஷன் தேடணும், அதே மாதிரி பே பண்ண ரெடியாக இருக்கணும். இதே சீப் லீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் பாஸ், ப்ரைஸ் கம்பேரிசன் அண்ட் நோ அர்ஜென்சி, இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஹை குவாலிட்டி லீட்ஸ் தான் ஹை கன்வர்ஷன். சீப் லீட்ஸ் என்றைக்குமே டைம் வேஸ்ட் தான். ஸோ மார்க்கெட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது குவான்டிட்டி இல்லைங்க, குவாலிட்டி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி குவாலிஃபைட் லீட்ஸ் உங்களுக்கு வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, குவாலிட்டின்னு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக என்னோட ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸாம்பிள்ஸோட நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன்.